கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஜேக்கப் பத்தல் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு முன்னாடியே இது வந்துச்சு. நான் ஒரு வீடியோவும் அப்டேட் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போவும் 100% நான் சொல்ல மாட்டேன், 90%. பட் இருந்தாலும் அவர் வந்தாலுமே ஹாஃப் டோர்னமெண்ட் மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் 100% ஸ்வாரா வந்திருக்கு. ஸோ பொதுவாக ஜேக்கப் பத்தலை பற்றி என்ன சொல்கிறாங்க, எதனால இன்ஜுரி, அவர் வரக்கான சான்ஸ் இருக்கா, அவருக்கு பதிலாக இருக்கக்கூடிய ரிப்ளேஸ்மெண்ட் யாரு, டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பத்தல் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ரீசெண்ட் டைம் இந்தியாவில் அவருடைய ஃபார்ம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் அவ்வளோக்கா ஆடுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்தியாவில் நடந்த இங்கிலாந்து சீரீஸ்ல பெருசா எதுவுமே பண்ணல. அவருக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லா பொசிஷன்லயுமே கிடைச்சது. நல்லா விளையாடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருந்தாரு. பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி பெருசா பண்ணல. ஆனா இதுவே 20 ஓவர் போட்டிகள்ல ஸோ மொத்த பக்கம் டமால் டொமில் அடிச்சது உண்மைதான், அதே மாதிரி ஃபெயிலியர் ஆனது உண்மைதான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் 100% கன்சிஸ்டண்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியலைங்க. ரீசெண்ட் டைம்ல பிரைஸ் பண்ணி பேசினாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவரு வந்துட்டு வந்தாரு. பட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த அவுட்புட் அவர் கொடுக்கல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ எனிவே ஐபிஎல் வேற, மற்ற விஷயங்கள்லாம் வேற அப்படின்னா கூட இந்த கேம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு பதிலாக உள்ள ஆடக்கூடிய இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா டிம் டேவிட். அவருடைய ஃபார்ம் ரீசெண்ட் டைம்ல நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பி இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் 60, 58, ஒரு மாதிரி 30 இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அதே மாதிரி ரொமேரியோ செப்போர்ட் நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியல. எல்லாருமே டிம் டேவிட், ஜேக்கப் பத்தல் பெரிய பெரிய நேமா பாக்குறீங்க, இவரெல்லாம் எதுக்கு டீம்ல எடுத்தீங்கன்னு கேட்கும்போது ரொமேரியோ செப்போர்ட் ஒரு 18 பால் பிடிச்சி 30 ரன், 15 பால் பிடிச்சி ஒரு 25-30 ரன், மேட்சுக்கு 2 விக்கெட் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி பிளேயிங் 11 மேக் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். 1000 பிளேயிங் 11 சொன்னாலும் ஸோ ஃபைனலாக அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, ரஜத் பட்டிதார் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த நிலைமையில ஜேக்கப் பத்தல் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த சீரீஸ்ல ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா அவர் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி வந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடணுங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் 11 அவங்க அறிமுகப்படுத்தும் போது அதுல ஜேக்கப் பத்தல் பேர் இல்லை. அதுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்டா டாம் பேண்டன் உள்ள வந்திருந்தாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவருடைய பிசியோ எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ கியூர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த 2 மந்த் ஒரு 60 டேஸ் 50 to 60 டேஸ் கேப் அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ 10 to 15 டேஸ் தான் ஆயிருக்கு. இன்னும் 40 டேஸுக்கு மேலே இருக்கு. ஐபிஎல் இன்னும் 30 நாளில் தொடங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். அப்படியே பார்த்தாலும் ஸோ அவர் வர மாதிரியே இருந்தாலும் முதல் 6 மேட்சஸ் சாலிடாக மிஸ் பண்ணுவார். இந்த நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ நாட் ஒன்லி ஜேக்கப் பத்தல், ஹேசல்வுட்டுக்கு இதை தான் வந்திருக்கு. நான் ஹேசல்வுட்டை பற்றி செப்பரேட்டாக பேசுகிறேன். ஏன்னா அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் பயங்கரமாக யோசிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்காமே டீமில் ஒரு பிளேயர் இருக்காரு, அவரே விளையாட வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வருவோம். ஸோ இப்போ ஜேக்கப் பத்தலை பொறுத்த வரைக்கும் அவர் வரல அப்படின்னா ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் எடுப்பாங்க? சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு டேரியல் மிச்சல் இருக்காரு, அவர் வரக்கான சான்ஸ் இருக்கா? மிடில் ஆர்டர்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கொடுத்தா நமக்கு தேவையானது என்ன, ஒரு 10 பால் 20 பால் பிடிச்சி ஒரு 25-30 ரன் அடிச்சு கொடுத்தா ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு மாதிரி கவர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அது போக பேபி ஏபி என்று அழைக்கப்படுற டெவால் பிரேவிஸ், நான் போன வீடியோட பேசியிருந்தேன், பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டாக அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு. ரீசெண்ட் டைமில் ஃபார்ம் கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் லீகோட டைட்டில் வினராக மும்பை ஆனதுக்கப்புறம், ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கா T20யோட டைட்டில் வினராக ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவர் புஷ் பண்ணாருங்க. ஸோ அதனால மேபி இந்தியன் கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம், அவரும் ரிப்ளேஸ்மெண்ட்டாக வரலாம். ஸோ ஓவராலாக ஜேக்கப் பத்தலை பொறுத்த வரைக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 நாள் 45 நாள் ஆகும். அவர் மேபி 100% ரூல்ட் அவுட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மேட்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேல்குலேஷன் இருக்கு. சரி ஓகே, இப்போ ரிப்ளேஸ்மெண்ட் ஆர்சிபி தேடுவாங்களான்னு கேட்டால் ஒன்று இந்த மாதிரி பேட்ஸ்மேனை தேடுவாங்க. அப்படி இல்லை ஒரு 100% வரல அப்படின்னா அவருக்கு பதிலாக கிளசன் மாதிரியான ஒரு பவுலரை எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கான பிளானும் போயிட்டு இருக்காமா. ஸோ நான் சொல்லேன், சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டால் ஸோ யாருக்கு வேணாலும் யாரை வேணாலும் ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஐபிஎல்லே ஏகப்பட்ட கதை நடந்திருக்கு, நம்ம பார்த்துருவோம். ஒரு பேட்ஸ்மேன் இன்ஜுரி ஆகி அவருக்கு பதில் ஒரு பவுலர் வந்தது கதையெல்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பேக்கப் பிளான் பண்ணல. ஏன் அப்படின்னா இப்போ ஜேக்கப் பத்தல் இல்லைனாலும் அவரோட பிளேஸில் ஆர் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு டிம் டேவிட் இருக்காரு. ஸோ அது போக ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் கூட மிடில் ஆர்டரில் இருக்காரு. இந்தியன் பிளேயர் ஜிதேஷ் சர்மா இருக்காங்க. ஸோ அதை பற்றி அவர் கவலைப்படல. அதே மாதிரி ஹேசல்வுட் இல்லைனா கூட அவருக்கு பல நுவான் துஷாரா இருக்கு, லுங்கி எங்கடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இவங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக ஆர்சிபி கேம்ப் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு வராங்க இல்லைங்கிற மாதிரி 100% ஸ்வாரா வந்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யார்
யார் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ண போகிறாங்களா. இதுதான் என்டையர் ஸ்டோரியுமே. ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா யார் வரணும், வரக்கூடாது அப்படின்னா ஸோ யார் வரக்கூடாது, ஸோ அது போக உங்களுக்கு பிளேயிங் 11 எப்படி மேக் பண்ணும், இது எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.